அவங்க ஸ்கூல்ல வந்து அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லையா? அப்படி கேட்கும்போது மோனிகா வந்து அந்த கொஸ்டின்க்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டா, யூசுவலா என்ன சொல்லுவாங்க, "ஓகே பயங்கர பிரில்லியன்ட்டான ஒரு பொண்ணுப்பா, இன்டெலிஜென்ட்டான பொண்ணு" அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனா மோனிகாக்கு அப்படி சொல்லல. "நீ வந்து அழகா இருக்க, நீ லக்கி. அதனால தான் நீ கரெக்ட்டா வந்து ஆன்சர் பண்ணியிருக்க" அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களாம். இன்னொரு சைடு அவங்க தப்பா ஆன்சர் பண்ணிட்டா, அ திட்டலாம் மாட்டாங்களாம். "நீ பிரிட்டியா இருக்க, நீ பெருசா ஒண்ணும் தெரிஞ்சுக்கணும், நீ வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்கணும் அப்படின்னு அவசியம்லாம் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனாலேயே வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து என்ன ஒரு விஷயம் மைண்ட்ல இருக்கு அப்படின்னா, தோ ஐ அம் பிரிட்டி நான் அழகா இருந்தாலும், நான் ஒரு இன்டெலிஜென்ட்டான பொண்ணு அப்படிங்கிறத வந்து நான் உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே இருப்பாங்களாம். அண்ட் ஆல்சோ அவங்களுமே சொல்லியிருக்காங்க, நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப காம் அண்ட் இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இதுவுமே வந்து ஆக்சுவலா பார்க்கும்போது நமக்கு தோணாது. பயங்கர போல்டான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். பிகாஸ் அவங்க பண்ண ஃபிலிம்ஸ் எல்லாமே அந்த மாரியான ஒரு ஃபிலிம் தான். பட் இந்த ஒரு ரீசன் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து சின்ன வயசுல ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா தான் இருப்பாங்களாம். அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பெருசா கிடையாதாம். வீட்ல பேரண்ட்ஸ் அவங்க தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா. சைல்ட்ஹுட் எல்லாமே வந்து ஃபுல்லி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லாததுனால ரொம்ப பேரண்ட்ஸோட ஒரு ஃபேமிலி பவுண்டடான கேர்லா தான் வந்து வளர்ந்துருக்காங்க.